அனைவருக்கும் வணக்கம். எக்ஸசைஸ் 11.5ல 8th கொஸ்டின், integrate the following function with respect to x. Integral of sin square x divided by 1 plus cos x dx. ஓகேவா? இதில் என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு ஃபார்முலா sin square theta plus cos square theta is equal to 1ன்னு தெரியும் இல்லையா? 1. அப்போ இந்த sin square மட்டும் வச்சுக்கிட்டோம்னா இது அங்கே கொண்டு போயிடும். அப்போ sin square x is equal to 1 minus cos square x. 1னாலும் 1 ஸ்கொயர்னாலும் 1 தானே? அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னா ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பின்னு ஒரு ஃபார்முலா இருக்கு இல்லையா? அதை போடலாமா? அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னா ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி, ரெண்டையும் கூட்டி எழுதணும், ரெண்டையும் கழிச்சு எழுதணும். அப்போ 1 ப்ளஸ் காசு இன்ட்டு 1 மைனஸ் காசு. இப்போ சைன் ஸ்கொயரை இப்படி எழுதலாம். ஓகேவா? இப்போ இன்டெக்ரல் ஆஃப் சைன் ஸ்கொயர் எக்ஸ் அப்படின்னா என்ன எழுதுறேன்? 1 ப்ளஸ் காஸ் எக்ஸ் இன்ட்டு 1 மைனஸ் காஸ் எக்ஸ் divided by கீழே உள்ள 1 plus cos x into dx. புரிஞ்சிச்சா? sin square பொதுவாக 1 plus sin x 1 plus cos x 1 minus cos x மேலே மட்டும் எழுதியிருக்கு, கீழே அப்படி தான் இருக்கு. ரெண்டு கேன்சல் ஆயிருமா? ரெண்டு ஒன்று தானே? அப்போ இன்டெக்ரல் ஆஃப் 1 மைனஸ் காஸ் எக்ஸு இன்ட்டு டிஎக்ஸ்ன்னு இருக்குமா? தனித்தனியாக பிரிச்சுருங்க. இது ஒரு இன்டெக்ரல், இது ஒரு இன்டெக்ரல். இப்போ இன்டெக்ரல் ஆஃப் 1 இன்ட்டு டிஎக்ஸ், இன்டெக்ரல் ஆஃப் 1 into dx மைனஸ் இந்த மைனஸ் போட்டுட்டு இன்டெக்ரல் ஆஃப் காஸ் எக்ஸு டிஎக்ஸ். புரிஞ்சா? இப்போ இன்டெக்ரல் ஆஃப் 1 into dx மைனஸ் இன்டெக்ரல் ஆஃப் காஸ் எக்ஸு டிஎக்ஸ். அப்போ இன்டெக்ரல் ஆஃப் டிஎக்ஸு மைனஸ் இன்டெக்ரல் ஆஃப் காஸ் எக்ஸு டிஎக்ஸ். இன்டெக்ரல் ஆஃப் எக்ஸ் என்ன வரும்? டிஎக்ஸ் என்ன வரும்? எக்ஸு. அடுத்து மைனஸ் இன்டெக்ரல் ஆஃப் காஸ் எக்ஸ் என்னது? சைன் எக்ஸு. அவ்வளோதான், ப்ளஸ் கான்ஸ்டன்ட் சி. இப்போ எக்ஸு மைனஸ் சைன் எக்ஸு ப்ளஸ் சி. ஸ்டூடெண்ட்ஸ், டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.